கேள்றா அவகிட்ட. இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்றா பாப்போம். என்கிட்ட எதுக்கு முடிக்கிற? கேள்றாங்க. சரி, இவளை காப்பாத்தி கூட்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? கேளு. பாரு பதில் சொல்றாங்களாம் பாரு. ரெண்டு பேரும் எப்படி திருன்னு முழிக்குதுங்க. இப்போ ஒண்ணு வாய திறக்க மாட்டீங்களே. சித்தப்பா என்ன சொல்றீங்க? சித்தி ஏன் நீ என்னடா சித்தி சொத்தின்ட்டு? அதான் சொல்லிட்டேன்ல. சரி, இனிமே உனக்கு சித்தியும் இல்லை, உனக்கு சித்தப்பனும் இல்லை. உனக்கு இனிமே என்ன நடந்தாலும் நாங்க தான் உனக்கு. புரியுதா? சரி, இதுங்கெல்லாம் நம்ம பேச்சே கேட்காதுங்க. நமக்கு நல்லதும் பண்ணாதுங்க. சரி, இனிமே உனக்கு சித்தியும் கிடையாது, சித்தப்பனும் கிடையாது. நாங்க தான் உனக்கு. உனக்கு என்ன வேணுமோ நாங்க பண்றோம். இதை மீறி அவங்க கிட்ட போனேன்னு வைக்கி, வீட்டுல அம்புடி பேரையும் மறந்துரு. டேய் பாருடா, உன் முகத்தை பாருடா. கேளு, என்ன நடந்துச்சு கேளு. கேளுடா அவகிட்ட. எப்படி ஊமகட்ட மாதிரி நிக்கிறா பாரு. கேளு. எல்லாம் கெடுத்ததே தாண்டா. எப்போ உள்ள புந்தாலும் நாசமா போச்சு குடும்பமே. இதுக்கு இது வேற ஒத்து ஊதுது பின்னாடியே. என்னமோ பெருசா இப்பதான் பாசம் பொத்துக்கிட்டு வர்ற மாதிரி ஓவரா பண்ணிட்டு தெரியுற. டேய், இதுங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்தா தெரியுமா உங்க அப்பாத்தா? ஆளுகளை பாரு. டேய் தர்ஷா, இவரு உன் தங்கச்சி உசுரோட வந்ததே பெருசுடா. காட்டுல உண்டி கடத்தி வச்சுட்டு கொல்ல பார்த்தாங்க. இவரு நீ பாரு, பிள்ளைய பாரு எப்படி இருக்கு பாரு. கத்தி முனையில காப்பாத்தி கூட்டு வந்திருக்கோம். தர்ஷா, உன் மனசுல இருக்கிற குழப்பம் எனக்கு புரியாம இல்ல. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, இங்க நிறைய நடந்துருச்சு. நிறைய ஏமாற்றம், நிறைய குழப்பம், எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் உன் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு. இப்போ தர்ஷினி வாழ்க்கையிலயும் நடந்துருச்சு. அதுல என்ன நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி இவங்க மேலதான் தப்பு, இவங்களால தான் நடந்துச்சுன்னு இதெல்லாம் பேச வேண்டாம். ஜனனிய பத்தி கதிர் சொன்னது, சக்திய பத்தி கதிர் சொன்னது, இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேனோ இல்லையோ, ஆனா அதெல்லாம் தாண்டி உன் தங்கச்சி ஜனனி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டா. இவளே சொன்னதுக்கு அப்புறம் எங்களால எப்படி ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும்? இதுல நிறைய சிக்கல் இருக்கு. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் தர்ஷா, உன் தங்கச்சி ட்ராமாட்டிக் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கா. அவளுக்குள்ள நிறைய குழப்பமும் பயமும் இருக்கு. ரொம்ப சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு, அவளுக்கு அடி மேல அடி விழுந்துருச்சு. இதுக்கு மேல அவளை போட்டு என்ன ஏதுன்னு நோண்ட வேண்டாம். நாம தான் அவளை அனுசரிச்சு போனோம். தர்ஷா, நீதான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். உங்க ரெண்டு பேரையும் குழந்தையா பெத்தது எனக்கு பெருமைதான். சில நேரம் தப்பு பண்ணிருக்கீங்க. எல்லா மனுஷங்களும் தான் தப்பு பண்றாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி உன் தப்ப உணர்ந்து இப்போ நீ ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்க. ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுற. அதே மாதிரி உன் தங்கச்சிக்கும் அவ லைஃப பத்தி நிறையவே கனவு இருக்கு.
நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது உங்களுக்காக மட்டும்தான். எனக்குன்னு எதுவுமே இல்லை. இடையில ஜனனி வந்தா இங்க மனசுக்குள்ள புதஞ்சு கிடந்த ஆசை எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்தா. அவ சொன்ன வார்த்தையை கேட்டு எனக்குள்ளேயும் இதாச்சும் செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓப்பனா சொல்லணும்னா அத முழுசா முன்னெடுத்துட்டு போற தைரியம் இல்லை எனக்கு. இதுதான் உண்மை. என்னோட பலவீனம் நீங்க தான். ரேணுகாக்கும் சரி, நந்தினிக்கும் சரி, பிள்ளைங்க இருக்கிறதால சில விஷயங்களை தூக்கி போட்டுட்டு வர முடியல. நீங்க சாதிச்சிருவீங்கன்னு இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே ஆதரவா இருக்கணும். உன் தங்கச்சிய நீதான் பார்த்துக்கணும். உனக்கும் அவளுக்கும் நடுவுல நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் வந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கணும். மா, நான் உனக்கு இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். இனிமேல் தர்ஷினி நான் எந்த சிச்சுவேஷன்லயும் விட்டு கொடுக்க மாட்டேன். தர்ஷினிக்காக நான் போராடுவேன். யார் அவளை என்ன சொன்னாலும், அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அவ கூட இருப்பேன். தர்ஷினி, நீ எதை பத்தியும் கவலைலாம் படாத. நீ என்னை விட துணிச்சலான பொண்ணு. ஆனா இப்ப ஏன் நீ இப்படி இருக்கன்னு எனக்கு நிஜமா புரியல. ஜனனி சித்தி, சக்தி சித்தப்பா பத்தி நீ சொல்றதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. ஆனா எதுவா இருந்தாலும் உனக்கு ஒரு கஷ்டம்னா அது யார் மூலியமா வந்தாலும் நான் அதை கேட்பேன்.